ஆடியோ லான்ச் மாதிரியே கிடையாது. ஒரு பிரம்மாண்ட ஆடியோ லான்ச் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர், அந்த மியூசிக் டைரக்டர், அதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் வந்து சாங் பார்க்கல, நான் உள்ளே வரும்போது அண்ணே சாங் பிரிட்டோவில் வந்து அண்ணே சாங் பார்த்துட்டீங்களாண்ணே அப்படின்னா, இல்லைடா இப்போ தான் உள்ளே வர்றேன், ஆந்திராவிலேருந்து இப்போ தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன்டான். ஐயோ பார்க்கலையா, உட்காருங்க. அப்படியே சைலண்ட்டாக நானும் ஜித்தன் ரமேஷ் சாரும் அப்படியே சைலண்ட்டாக வந்து உட்காந்தோம். சாங்கை பார்த்ததுக்கப்புறம் கூட அவனுக்கு கன்ஃபியூஷன், வேறு யாரும் பார்த்துறாமல் விட்டுறக்கூடாது, திரும்ப ஒன்மோர் போடுறா அப்படின்னு ஒன்மோர் போட்டான். உண்மையிலே பிரிட்டோ அன்பு தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாங் பார்க்கும்போது அவ்வளோ கிளாஸாக அவ்வளோ அழகாக இருந்தது, ரொம்ப நன்றி. இதை எல்லாத்தையும் விட எனக்கு எப்போவுமே எங்கள் அண்ணன் இருக்கார்ல நிக்கில், உங்களால் நான் உங்களுக்காக நான், எவ்ரி செகண்ட் காஸ்டியூம் மாற்றக்கூடியது ராமராஜன் கூட கிடையாதுங்க. நிச்சயமான வரும்போது கலர்ஃபுல்லாக காஸ்டியூம் இருந்துச்சு. இப்போ பாருங்க அந்த கொரோனா பிபி கிட்ல ஷர்ட் தச்ச மாதிரி ஒரு காஸ்டியூம். ஐயோ நீ அவரை அப்படிலாம் நினைக்காத. நான் உட்காந்தே அவர் வந்து சொன்னல, அவர் என்ன சொல்லுவார், மிகப்பெரிய ஜாம்பவான்களே 2 பேர் நிற்கும் போது 50 கேமரா இருக்கும். அப்படி 50 கேமராட்டையும் சார் இங்கே பாருங்க, சார் அங்கே பாருங்க, எல்லாம் ஃபோட்டோ எடுங்க, சிட் 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 சிட், அதுக்கப்புறம் படுக்க சொல்லிடுவார், ஃபுல்லாக ஸ்லீப் ஸ்லீப் ஸ்லீப், எல்லாம் படுத்துட்டு எடுப்பான். ஓகே அப்படியே, அதுக்கப்புறம் அங்கே கேமரா ஓகே அப்படியே சார் ரைட்லேருந்து அப்படியே பேன் பண்ணுங்கள் சார், அங்கேருந்து பேன் பண்ணுங்கள். 2 ஜாம்பவான்னு சொன்னது யாரும் தெரியும், சூப்பர் ஸ்டாரையும் சரி ரஜினி சாரையும் வச்சுக்கிட்டு நடுவில் நிற்பார். சார் இங்கேருந்து பேன் பண்ணுங்கள் சார், அங்கே பாருங்கள், அங்கேருந்து இப்படி வாங்க, ஓகே ஓகே டவுன் பண்ணுங்க, முடிஞ்சா ஓகே, அந்த மாதிரி அண்ணே வாங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அண்ணன் வந்து உங்களால் நான் உங்களுக்காக நான். இப்போ வந்து அவர் படத்தில் நடித்து ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங் வேறு ஆகிட்டார். அதனால் எவ்ரி செகண்ட் நான் வரும்போது ஒரு காஸ்டிங் போட்டு, இவரை மாதிரி காஸ்டிங் வந்து போடுறதுக்கு உலகத்திலே யாரும் கிடையாதுங்க. ஒரு மக்கள் தொடர்பு வந்து அவர் போடுற ஜிகுனா, நம்ம வந்து பழைய ராமராஜனை நம்ம கண்ணுக்கு கொண்டாடக்கூடிய ஒரே ஆளவர் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷூ, இது இங்கே ஹெட்ஃபோன் வச்சுக்கிட்டு தான் இருப்பார், ஹெட்ஃபோன்லேயே பேசிக்கிட்டே இருப்பார், யார்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியாது, வர்ற எல்லாத்துக்கும் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் வந்து படத்தில் நடித்தார், காஸ்டியூமை மாற்றினார், ஹேர் ஸ்டைலை மாற்றினார், அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கோட் ஷூட்டில் போட்டார், அதுக்கப்புறம் விட்டால் இப்போ ஒரு காஸ்டியூம் போட்டார், இதுக்கப்புறம் ஒரு காஸ்டியூம். அந்த மாதிரி அன்புக்குரிய அண்ணன். இந்த ஆடியோ லான்ச் வந்து ரியோ நடித்தது. இருப்பா இரு, அதை நாலேஜ் தான், நமக்கு தான் நாலேஜே கிடையாது. அதை தாண்டி அந்த மாதிரி அன்பு தம்பி ரியோக்கு மனமார்ந்த நன்றி. இப்போ கை தட்டுங்க. அன்பு தம்பி ரியோ பிரிட்டோக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ அடுத்து வந்து தம்பி பேசணும். எங்கள் எல்லாருக்கும் என்றைக்கும் சேர்க்கிறோம். அண்ணா வணக்கண்ணே. இப்போ கடைசி வரைக்கும் ரியோவையோ பவித்ராவையோ பாட்டையோ பேசலை. நிக்கில் முருகன் அவர்களும் அவர்களுடைய சட்டையும் அவர்கள் நடித்ததும், அடுத்த படத்து உங்கள் படத்துக்கு அவர் தான் பிஆர்ஓவா? ஒரு ஷோக்கு ஒரு ஆள் ஹேண்டில் பண்ணிட்டாலே அது எப்படி இருக்குன்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கில் அண்ணே போதுமா? அது எப்பயுமே உண்டு, அது எப்பயுமே உண்டு, எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப பேசுறது அவருக்கு பிடிக்காது, அது தெரியுமா தெரியாதா மிஸ்டர் ரோபோ? நான் சைலண்டாக தான் பேசினேன், அதான் பாருங்க நல்ல விஷயத்த சொல்கிறேன். ஆந்திராவிலேருந்து அவசரமாக வந்தது எனக்கு தெரியுது. சுனிதா, கடலில் இப்படி குதிச்சுன்றதுக்காக கம்பீரமாக உட்காராத, புரியுதா? அவங்க 2 பேர் பர்சனலாக பேசிப்பாங்க, அது பார்த்துக்கலாம். ரைட். அனைவருக்கும் அன்பு தம்பி ரியோவோட இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆல்பம் லான்ச் ஆனதுக்கு ரியோ அண்ட் பவித்ரா வாழ்த்துக்கள். ரியோ எனக்கு எப்பயுமே பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான தம்பி, எப்பயுமே எனர்ஜி இருக்கிற ஒரு பர்சன். ரொம்ப எனக்கு நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ்க்கு வந்து கார்த்திக் சாருக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இந்த மியூசிக் டைரக்டர் வந்து நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணல அப்படின்னா அந்த தம்பி வந்து இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருப்பாரா, இல்லை கொஞ்சம் இன்னும் தாமதமாக இருக்கலாம், இல்லை தெரியாமல் கூட போயிருக்கலாம், வாய்ப்பு தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல திறமைசாலிகளை வந்து இவ்வளோ பெரிய மேடையில் அறிமுகப்படுத்துறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கார்த்திக் சார் அண்ட் டீமுக்கு, நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ்க்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் சார் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போகிறப்ப எந்த வழியில் போவேன்னு சொல்லுங்கள், நானும் என் ஃப்ரெண்ட்ஸோடு நிற்கிறேன்.
பயன்படுத்திக்கங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமா சார், இதை பற்றி நானும் பேசலான் இருந்தேன். அடுத்து சவர்மா சால்ஜான் டைரக்டர் பிரிட்டோ ரொம்ப வருஷமாக தெரியும். பல கஷ்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அம்மாவை பற்றி சொன்னார். உண்மையிலேயே ஒரு சிங்கிள் மதர் வளர்த்தின பையன் அப்படின்னு அவர் ப்ரௌடாக சொன்னார். அந்த சிங்கிள் மதர் இந்த சிங்கிள்ஸ் வரைக்கும் அவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறைய உயரங்கள் அவர் தொடட்டும். உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் எப்பயுமே இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து எல்லாருக்கும் வணக்கம். பிறந்து சிறந்த மொழிகளின் மத்தியில் சிறந்தே பிறந்த தமிழுக்கு முதல் வணக்கம். நிறைய நண்பர்களை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். உண்மையிலேயே மேடையில் நிற்கக்கூடிய இந்த நட்சத்திரங்கள், இங்கே வரக்கூடிய இந்த சிறப்பு விருந்தினர்கள், இவங்கெல்லாம் வெளியில் மக்கள் மனசில் நிற்கிறதுக்கு காரணம் இந்த முழு நிகழ்வும் நின்றுக்கிட்டே படமாக்கக்கூடிய எங்களுடைய ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன், இந்த மீடியா பீப்புள், உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சிரம் தாழ்ந்த வணக்கத்தை முதல்ல சொல்லிக்கிறேன். பவி, ரியோ அவங்க மட்டும் கிடையாது. இன்றைக்கி விஜய் டிவியிலேருந்து நிறைய முகங்கள் இங்கே ஃபுல்லாக அப்படியே இன்றைக்கி விஜய் டிவியில் அநேகமாக யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமாக, அந்த வார இறுதியில் வந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை பார்த்ததின் மூலமாக நிறைய குடும்பங்கள்லாம் அவங்க வீட்டில் இருந்த சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள், ஏன் பல பேருடைய தற்கொலை முயற்சியை தள்ளி போடுகிற அளவுக்கு பாசிட்டிவிட்டி பீரங்கியாக இருந்த இந்த குக் வித் கோமாளியிலிருந்து வந்த விஜய் டிவியினுடைய அசட்டாக இருந்த பவிக்கு இப்படி ஒரு மேடை வந்ததுக்காக ஒரு பெரிய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லுங்கள். தேங்க்ஸ் பவி. ஸ்டே இதே மாதிரி நீங்கள் எப்போதும் ஹம்பிளாக இருக்கணும். இதே மாதிரி இதை விட இன்னும் பெரிய உயரங்களை தொடரணும். பக்கத்தில் எங்கால உட்காந்துருக்காரு, ஏதோ லே லடாக் போகிற மாதிரி ஜாக்கெட்லாம் போட்டு உட்காந்துருக்காப்புல ரியோ பிரதர். யார் ஒருத்தர் வந்து வீட்டில் இருக்கவங்கள, ஒய்ஃபை, குழந்தைகளை வந்து வெளியிடத்துக்கு கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே தான் கொண்டு வருவாங்க. பார்ட்டி இடத்துக்கு கூட்டு வர மாட்டாங்க, கோவில்லாம் கூட்டு வருவாங்க. ஆனால் எங்கே போனாலும் கூடவே தனது நிழலை போல மனைவியை, குழந்தை, எப்போதுமே தனது குடும்பத்தை, நண்பர்கள் அழைத்து போகிற ஒரு நல்ல தங்க கம்பி ரியோ அவர்களுக்கு எங்களுடைய பெரிய பாராட்டுகளை ஒரு கைத்தட்டல் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இசையமைப்பாளர் ராஜ்மோகன் அழைத்து கொண்டு வருகிறாரா, அழைத்து வரப்படுகிறாரா? அது இராணுவ ரகசியம், அதை நாங்கள் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி எல்லாருமே ஒரு ஃபேமிலி தான். இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு கனவு இருக்குது. அந்த கனவுகளை சாத்தியமாக்குவதற்கு இதை போன்ற மேடை அமைத்து தந்த கார்த்தி. ஜம்போ வரலையா இன்னைக்கும் வரலையா? சூப்பர். ஸோ டாங்லி, ஜம்போ, கார்த்திக், நாய்ஸ் அண்ட் கிரீன், மகாவீர், அதில் இருக்க ஒவ்வொருத்தருமே இதை போன்ற ஒரு ஏதோ ஒரே ஒரு பிரிட்ஜ் தான் 2 ஊரையே சேர்த்து வைக்கும், ஒரு கடக்க முடியாத ஆத்தையை காத்து வைக்கும், கடக்க வைக்கும். அப்படி ஒரு பெரும் பிரிட்ஜாக இருக்கக்கூடிய நாய்ஸ் அண்ட் கிரெயினுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை தரணும். அவர்கள் இன்னும் பல சாதனைகளை செய்யணும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். கண்டிப்பா தத்துவங்கள் மூலியமாக கட்டி போட்ட இந்த வெல்கம்ண்ணே. ஷார்ட்டா அண்ணா எப்படி நீ பேசுங்க? இல்லை ஷார்ட்டா சொல்லிட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். எப்படி வந்து சூப்பர் ஸ்டார் வந்து கண்ணம்மா ஒரு பெரிய ஃபேமஸோ, அது மாதிரி ரியோவுக்கு இந்த கண்ணம்மா ஒரு பெரிய ஃபேமஸ் ஆகணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். நிஜமாடா கண்ணம்மா எல்லாமே ஹிட்ரா. ஆக்சுவலாக ஹரிஷ் கல்யாண்லேருந்து எல்லாத்துக்குமே இந்த கண்ணம்மா ஒரு பெரிய ஹிட்டு. ஷாமோட வாய்ஸ் வேறு லெவலு. பவி ரொம்ப வருஷமாக தெரியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் அவரோட ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஷீஸ் பிகேம் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ், ஹீரோயின். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பவியோட வளர்ச்சி. அதே மாதிரி ஹம்பிளாக இருக்காங்க, அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மாப்பிள்ளை பற்றி சொல்லணும்ல, நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம், அது தனியாக அப்புறமேட்டு சொல்கிறேன். வேறு லெவலில் பண்ணியிருக்கேன் ஆஸ் யூஷுவல். அண்டு பிரிட்டோ வந்து என்னோடய காலேஜ் மேட்டு. நானும் அவனும் ஸ்டார்டிங்லேருந்து என்ன சொல்கிறது, நானும் அவனும் ஒரே காலேஜில் தான் படித்தோம். அண்ட் இன்றைக்கி வந்து அவன் வந்து அவனோட ஸ்டேஜில் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல இருக்கான், எல்லாரும் பார்த்து பாராட்டுற ஒரு இடத்துல இருக்கான்னு நினைக்கும் போது ஆஸ் ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நான் அப்போலேருந்து பார்த்துருக்கேன் அவனோட லைஃப்பில். இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இந்த கண்ணம்மா வந்து லைக் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறேன் பிரிட்டோ. அண்ட் வெரி ஆல் தி பெஸ்ட். அண்ட் மற்ற டெக்னீஷியன் ஷாமு வேறு லெவலு. முடிச்சிடறேன் டக்குன்னு, சரியா? ஷாமு வேறு லெவலு, சூப்பராக பாடியிருக்கான், வேறு லெவலில் பாடியிருக்கான். அண்ட் ஹோல் டீம், அதே மாதிரி நாய்ஸ் அண்ட் கிரீன்ஸ், கார்த்திக் ப்ரோ எது பண்ணாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு பர்சனாலிட்டி. ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எனக்கு அவர் தெரியும். கார்த்திக் ப்ரோ கலக்குறீங்க, ஒவ்வொரு தடவையுமே சொல்லிடுவார் ப்ரோ வந்துருங்க ஏதாவதுன்னு. பட் இந்த தடவை லைக் முன்னாடிலாம் வர முடியல, பட் இன்னைக்கு வந்திருக்கேன்னா அது காரணம் 2 மாப்பிள்ளைங்களுக்காகவும், பிரிட்டோ மாப்பிள்ளைக்கும் அண்ட் ரியோவுக்காகவும், பவி எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். கந்தம்மா வந்து எப்படி குமுதவல்லியை தேடி போனாரோ சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், அது மாதிரி நம்ம ரியோ வந்து பவித்ராவை தேடி போயிருக்காங்க. ஸோ இந்த கந்தம்மா சும்மா கலக்கலா இருக்குன்னு சொல்லி மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கந்தம்மா எந்தம்மான்னு சொன்னாலே சும்மா அதிரதில்ல. கூல். தேங்க்யூ டிஎஸ்கேண்ணா, லவ் யூ லாட்ஸ். தேங்க்யூ.